அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். அன்னை மரியா குலமுதல்வர்களின் அரசி என்று போற்றப்படுகிறார். த குயின் ஆஃப் பேட்ரியார்க்ஸ். இங்கே ஒரு சிலருக்கு கேள்வி ஏற்படலாம். அன்னை மரியா புதிய ஏற்பாட்டின் நாயகி. புதிய ஏற்பாட்டிலே வருகிற மாந்தர்களுக்கு அவர் அரசி என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி குலமுதல்வர்கள்? பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த குலமுதல்வர்கள், குறிப்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய புதல்வர்கள், இப்படி ஆகிய இந்த குலமுதல்வர்களுடைய அரசியாக அன்னை மரியா எப்படி இருக்கலாம் என்ற கேள்வி எழலாம். அன்னை மரியா புதிய ஏற்பாட்டு நாயகிதான், புதிய ஏற்பாட்டு பெண்மணி. ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே முன்னறிவிக்கப்பட்டவர். எசையா 7:14 கருவுற்றிருக்கிற இளம்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவள் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற அந்த குறிப்பு பழைய ஏற்பாட்டு குறிப்பாக, அன்னை மரியா பற்றிய பழைய ஏற்பாட்டு குறிப்பாக திருச்சபை தந்தையர்களால் புரிந்து கொள்ளப்பட்டது. எனவே இந்த பழைய ஏற்பாட்டிலும்
அவர் முன்மொழியப்பட்டவராக இருப்பதால், மற்றும் புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சி என்பதால், கடவுளுடைய தேர்ந்தெடுப்பு வரலாறு என்பது பழைய ஏற்பாட்டில் தொடங்கியது, அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதால் அவர் குலமுதல்வர்களின் அரசி என்று அழைக்கப்படுவதிலே எந்த தவறுமில்லை. இந்த குலமுதல்வர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? குறிப்பாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் இந்த குலமுதல்வர்களை பற்றி, குலமுதல்வர்களுடைய நம்பிக்கையை பற்றி, விசுவாசத்தை பற்றி விலாவாரியாக சொல்கிறார். எப்படி குலமுதல்வர்கள் நம்பினார்கள், அதனால் வாழ்வை பெற்றார்கள் என்பதனை சொல்கிறார். இந்த இறை நம்பிக்கை என்பது கடினமான ஒன்று. இறை நம்பிக்கை என்பது இறைவனில் நம்பிக்கை கொள்வது. அது எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுது நம்புவது மட்டுமல்ல, துன்ப துயரங்களில் அவரை நம்புவது. கண்ணால் காணாதவற்றை நம்புபவர்கள் சாதிக்க முடியாததை சாதிப்பார்கள். Those who see the invisible do the impossible என்றொரு பழமொழி உண்டு. அந்த அடிப்படையிலே நாம் கண்ணால காண முடியாத இறைவனை, இறை வல்லமையை நம்புகிற பொழுது நாம் சாதிக்க முடியாததை சாதிக்கிறோம். ஆபிரகாம் கடவுளை நம்பிக்கை கொண்டார். அவர் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய நாட்டையும் துறந்து கடவுள் காட்டுகிற கானான் நாட்டிற்கு பயணமானார். அவருக்கு முதுமையிலே குழந்தை இல்லை. அவருடைய முதிய வயதிலே கடவுள் சொல்கிறார், இங்கே பார், வானத்து விண்மீன்களை நீ எண்ண முடியுமா? பூமியின் மணலை, கடற்கரையின் மணலை நீ எண்ண முடியுமா? அப்படி உன்னுடைய இனத்தை பெருகச் செய்வேன் என்றார். எல்லோருக்கும் அது நகைப்புக்குரியதாக இருக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது? முதிய வயதிலே ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ஒரு மகனை கடவுள் தருகிறார். ஈசாக்கை தருகிறார். அதற்கு பிறகு அதன் வழியாக பெரிய இனத்தையே பழுகச் செய்கிறார். இதுதான் வரலாறு. இப்பேற்பட்ட குலமுதல்வர்கள், இவர்களுடைய அரசியாக அன்னை மரியாவும் விசுவாசத்தின் அரசி. அவர் தூய ஆவியாரால் கருவுற்று கடவுளின் திருக்குமாரனை பெற்றெடுப்பார் என்று கபிரியேல் தூதர் சொன்னவுடன் அவர் நம்பினார். அவருடைய நம்பிக்கையின் காரணமாகத்தான் அவர் இன்றும் உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். அத்தகைய நம்பிக்கையின் அரசியாக அன்னை மரியா இருப்பதால் குலமுதல்வர்களுக்கும் அவள் அரசியாக மாறுகிறார். குலமுதல்வர்கள், த பேட்ரியார்க்ஸ், அன்னை மரியா குயின் ஆஃப் பேட்ரியார்க்ஸ். எனவே குலமுதல்வர்களுக்கும் அரசியாக இருக்கிற அன்னை மரியாவை போற்றுவோம். தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் 2 மாணவிகளை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் சந்திக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் என்ன? என் பேர் ஜெரீனா. உங்க பேருமா? செலினஸ். ஓகே, நீங்க 2 பேருமே மாணவிகள். என்ன படிக்கிறீங்க? ஸ்டெல்லா மார்டினா காலேஜ்ல பிஎட் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் நான். நீங்களும்? ஸ்டெல்லா மார்டினா காலேஜ்ல செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்கோம். ஓ சரி. இப்போ மரியன்னை உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? மாதம்மா கிட்ட எது கேட்டாலும் கடவுள் கிட்ட நமக்காக பரிந்து பேசுவாங்க, அதனால ரொம்ப பிடிக்கும். மாதம்மா கூட இருந்த ஒரு கனெக்ஷன், அம்மா கிட்ட இருக்க ஒரு பாண்டிங் கிடைக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும். சரி, மரியன்னை கிட்ட இருந்து நீங்க ஏதாவது கத்துருக்கீங்களா? கத்திருக்கேன். என்ன கத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மாதம்மா கப்ரியேல் தூதர் சொல்லும் போது ஆம் சொல்லுவாங்க கடவுள் கிட்ட. ஆமா, கப்ரியேல் தூதர் கிட்ட அந்த மாதிரி நானும் என்னோட வாழ்க்கையில என்ன வந்தாலும் கடவுளோட திட்டத்துக்கு ஆம் சொல்லிட்டு அவங்கள மாதிரி நடக்கணும்ன்ற ஒரு விஷயத்த கத்திருக்கேன் மாதம்மா கிட்ட இருந்து. என்ன திட்டம் வந்தாலும் நடப்பீங்க? நடப்பேன். ஓ சரி, வாழ்த்துக்கள். Thank you. சரி, மரியன்னை கிட்ட நிறைய பேர் வேண்டுதல் செய்வாங்க, நிறைய வரங்களை பெற்றுப்பாங்க. நீங்க அது மாதிரி வேண்டுதல் செஞ்சிருக்கீங்களா? நான் செஞ்சிருக்கேன். என்ன வேண்டுனீங்க? என்ன கிடைச்சது? போன மே மாசம் எங்க அம்மாக்கு யூட்ரஸ் ரிமூவிங் ஆப்ரேஷன் நடந்தது. எங்க அம்மா கூட மொத்தம் 10 பேருக்கு ஆப்ரேஷன் நடந்தது. ஆக்சுவலா ஆப்ரேஷன் முடிஞ்சு எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. எங்க அம்மா 3rd பர்சனா வெளியில வந்தாங்க. ஒரு 11:30 போலயே எல்லாரும் கண் முழிச்சிட்டாங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் கண் முழிக்கல. நான் வெளியில தான் நின்றுட்டு இருந்தேன். ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள போகும்போதே நான் ரோசரிய கையில எடுத்துட்டேன். மாதம்மா கிட்ட ஜெபிச்சேன். எனக்கு எங்க அம்மா திருப்பி வேணும், அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லி ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சேன். சொல்லிட்டே இருந்தேன். எங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தேன். ஆனா அவங்க கண் முழிக்கவே இல்லை. மத்தவங்க எல்லாரும் கண் முழிச்சிட்டாங்க. நான் கண்டினியூஸா விடாம ஜெபமாலையை சொல்லிட்டே இருந்தேன். சொல்லிட்டே இருக்கும்போது நடுவுல மாதம்மா கிட்ட கேட்டேன், நான் 1000 மணி ஜெபமாலை முடிக்கிறதுக்குள்ள எங்க அம்மா கண் முழிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். நான் கரெக்டா 1000வது மணி ஜெபமாலை முடிச்சு எங்க அம்மா போய் பாக்குறேன். எங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. அதுதான் என் வாழ்க்கையில நான் பார்த்த ரொம்ப பெரிய புதுமை அப்படின்னு சொல்வேன். நிறைய செஞ்சிருக்காங்க மாதாமா என் வாழ்க்கையில. இதுல ஒண்ணு ரொம்ப எங்க அம்மாவே எனக்கு கொடுத்திருக்காங்க. அதனால நான் ரொம்ப பிடிக்கும். வீட்டுல குடும்ப ஜெபம் செய்யறது உண்டா? செய்யறது உண்டு. ஜெபமாலை எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஜெபமாலை சொல்லுவோம் மாதாம்மாக்காக. சரிங்கம்மா. நீங்க இப்போ ஆசிரியர் பயிற்சி பெற்றுட்டு இருக்கீங்க இல்லையா? எதற்காக ஆசிரியர் பயிற்சி பெறுறீங்க? ஆசிரியர் அதான் ஒரு துறையில எல்லா துறையும் தானா உருவாகலாம். ஆனா எல்லா துறையும் உருவாக்குறது ஆசிரியரால முடியும். குழந்தைங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுத்தேன். வாழ்த்துக்கள்மா. ஜெரீனா கிட்ட பேசலாம். ஜெரீனா, நீங்க சொல்லுங்க. ஜெரீனா, மரியன்னைய எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? அவங்க செஞ்ச புதுமையும் சரி எல்லாமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தாழ்ச்சியானவங்க. சோ அவங்க கிட்ட இருந்து அதை கத்துக்கிறதுனாலே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி இவங்க என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரிதான், எப்படி கடவுள் கிட்ட அவங்க ஆமன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நம்மளும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதனால சொல்லிட்டு எனக்கு மாதாமாவை ரொம்ப தாழ்ச்சி பிடிக்கும். நீங்கள் தாழ்ச்சியா இருக்கீங்களா வாழ்க்கையில? எல்லா டைம்லயும் இருப்பேனான்னு தெரியல, பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு தாழ்ச்சியா இருக்கு. நீங்க தாழ்ச்சியா இருந்த தருணம் ஏதாவது சொல்ல முடியுமா? எங்க நம்ம ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப கோவப்பட முடியும், எதுனா ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சோ அங்க அமைதியா போறதோ, இல்ல ஃபேமிலியில எதனா ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எதனா ஒரு சண்டை வருது, அங்க நம்ம அமைதியா போயிட்டு அது அப்புறமேட்டு பேசி சால்வ் பண்றதுதான் நிறைய இடத்துல இருந்திருக்கேன். பட் பர்டிகுலரா எதை சொல்றதுன்னு தெரியல. ஓகே, இப்போ மரியன்னை கிட்ட நீங்கள் வேண்டுதல் செஞ்சு என்ன கிடைச்சிருக்குதா? என்ன கிடைச்சிருக்குது? ஃபேமிலிக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதுல ரொம்ப எங்க ஃபேமிலிக்கு நடந்தது அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. 3 இயர்ஸ் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் போற வழியில அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது எல்லாருமே என்ன சொன்னா ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அப்பா ஐசியூல இருந்தாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நானு அக்கா அம்மா 3 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண மாதாம்மா கிட்ட. அது உடனே அடுத்த நாளே அப்பா ஐசியூல இருந்து வந்துட்டாங்க. வித்தின் 1 வீக் நாங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம்.
சோ அது ஒரு பெரிய புதுமை தான். எல்லாருமே கைவிட்டாலும் மாதாம்மா எங்களை கைவிடல. அவங்க கடவுள் கிட்ட பரிந்துரைச்சு எங்களுக்காக எங்க அப்பாவை திருப்பி எங்களுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய புதுமை எங்க லைஃப்ல. இப்போ உங்க வாழ்க்கையில மதர் மேரிக்கு எந்த இடத்தை கொடுத்துருக்கீங்க நீங்க? அவங்கதான் எனக்கு முதல் இடமே. ஏன்னா அவங்க கிட்ட எதுக்கு இப்ப யார்கிட்டயும் போய் நம்ம எதையும் கேட்க முடியாது உரிமையா. ஆனா கடவுள்கிட்டயும் சரி மாதாம்மா கிட்டயும் சரி இதெல்லாமே உரிமையா கேட்கலாம். எங்களுக்கு இது வேணும், இது எங்களுக்காக பண்ணுங்கன்னா அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு அது நல்லதா இருந்தா கண்டிப்பா அவங்க செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அதோட பெட்டரா நம்மளுக்கு கொடுப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே. ஜெபம் செய்யறது உண்டா? அப்பா இப்ப எழுந்தோடனே காலைல பைபிள் படிக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறோம். நாங்க குடும்பமா ஜெபம் தனித்தனியா பண்ணுவோம். ஆனா குடும்பமா பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் வர காலையில எங்க அப்பா நாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணணும்னு ஆசை. சோ இதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து பண்ணுவோம்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கும் மாதாம்மா எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாங்கன்னு நினைக்கிறோம். சரி, இப்ப நீங்க ஆசிரியர் பயிற்சி பெறுறீங்க. உங்க எதிர்கால நோக்கம் என்ன? நல்ல மாணவர்களை உருவாக்கணும். அவ்வளவுதான். இப்ப நாங்க எடுத்திருக்க சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். நான் எடுத்திருக்கிறது ஒரு எக்கனாமிக்ஸ், ட்ரையான சப்ஜெக்ட். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காது. சோ அதை எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலாம். சோ அதுக்காக நான் டீச்சர் இது சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஜெரீனா, உங்களுடைய ஆசிரியர் பணி சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் 2 சகோதரிகளை நாம் சந்தித்தோம். அவர்களது அனுபவங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாகவே அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் 2 சகோதரிகளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. எல்லாமல்ல இறைவா, திருமகனின் அன்னையாகிய கன்னிமரியாவை குல முதுவர்களின் அரசியே என்று சொல்லி திரு அவை மாட்சிப்படுத்துகின்றது. அந்த பெயரை சொல்லியே நாங்கள் அந்த அன்னையை போற்றுகின்றோம். ஆம் ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்த யூத குலத்தின் குல முதுவர்களாக இருக்கின்ற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழித்தோன்றலாக தோன்றியவர் மரியா. இந்த குல முதுவர்களுடைய நம்பிக்கையிலே அவர் பங்கு பெற்றதோடு இல்லாமல் அவர்கள் எல்லாரையும் விட இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தனது வாழ்வை, தனது சம்மதத்தை உமக்கு அளித்ததின் மூலம் திருமகனை இந்த உலகத்திற்கு கொடுக்க முன்வருவது அன்னை மரியாவின் நம்பிக்கையின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆமாண்டவரே, அதனால்தான் அவர்களை குல முதுவர்களின் அரசியே என்று நாங்கள் போற்றுகின்றோம். அந்த அன்னையினுடைய வேண்டுதலால் நாங்களும் குல முதுவர்களுடைய நம்பிக்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நம்பிக்கையிலே ஊன்றி நின்று அந்த நம்பிக்கையின் பாரம்பரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்வில் கடைபிடிப்பதோடல்லாமல் அதையே மற்றவர்களுக்கும் வழங்குகின்ற திருத்தூதர்களாக எங்களை மாற்ற அன்னை எங்களுக்காக உம்மிடம் வேண்டுவாராக. குல முதுவர்களின் அரசியே என்று நாங்கள் வேண்டும் இந்த அன்னை நம்பிக்கையிலே எங்களை நாளும் நிலைக்கச் செய்து நாங்கள் நம்பிக்கையில் உறுதியோடு வாழ எங்களுக்காக உம்மிடம் வேண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். सदा सदाय मा
சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா சதா சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின்